ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு சேனல் கோடிங் தமிழ். இன்றைக்கி வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஹவு டு பிகம் எலக்ட்ரானிக் இன்ஜினியர் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா அபவுட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங். இந்த எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் பற்றி சொல்லணும்னா இது ஒன் ஆஃப் த டைப் ஆஃப் இன்ஜினியரிங். இதில் நிறையா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையாவே இருக்குது. எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள்லாம் நம்ம நிறைய யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் இந்த டுடேஸ் லைஃப்பில். அதனால் பார்த்திங்கன்னா புதுசாக ஒரு ப்ராடக்ட் கண்டுபிடிக்கிறதா இருக்கட்டும், இல்லை பழைய ப்ராடக்ட் ரிப்பேர் பண்ணுறதா இருக்கட்டும், எப்படியும் நம்மளுக்கு ஜாப் கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் நீங்கள் ஒரு ப்ராப்பரான ஒரு கம்பெனியில் ப்ராப்பரான ஜாப்பில் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு நல்ல ஜாப் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இங்கே பார்த்திங்கன்னா நம்ம எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங்கில் என்னென்னலாம் சிலபஸ் கவர் ஆகுதுன்னா, எலக்ட்ரானிக்ஸ் சர்க்யூட்ஸ் டிவைசஸ் அண்ட் எக்யூப்மெண்ட்ஸ் ஆஃப் த சிஸ்டம், இதை பற்றிலாம் நீங்கள் படிப்பீங்க இந்த எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்கில். அதாவது நீங்கள் பிஇயில் படிக்கலாம், இல்லை பிடெக்கில் படிக்கலாம், அது உங்கள் விருப்பம். ஆனால் நீங்கள் ஐசிஇ படிச்சிங்கனாவே, எலக்ட்ரானிக்ஸ் படிச்சிங்கனாவே உங்களால் இந்த ஜாப் எலக்ட்ரானிக்ஸ் ஜாபுக்கு போக முடியும். இது சில பேர் பார்த்திங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷனில் படிப்பாங்க. ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா இந்த ஜாப்குள்ளே எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்குள்ளே தான் அதுவும் வரும். நெக்ஸ்ட்டு நான் பார்க்க போகிறது ஹூ இஸ் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியர். எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியருங்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, க்ரியேட் பண்ணுவாங்க ஒரு ப்ராடக்டை, புதுசாக டெவலப் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை டிசைன் பண்ணுறதா இருக்கட்டும், அது டெலிகம்யூனிகேஷனாக இருக்கட்டும், இல்லை ரோபோட்டிக்ஸ் மிஷின்ஸாக இருக்கட்டும், இல்லை எதாவது கம்ப்யூட்டிங் சாஃப்ட்வேர், ஏதாவது புதுசாக சாஃப்ட்வேர் டிசைன் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லாமே அவங்க க்ரியேட் பண்ணுவாங்க, டிசைன் பண்ணுவாங்க, டெவலப் பண்ணுவாங்க. எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியர் தான் எலக்ட்ரானிக்ஸ் பொருட்களை வச்சு தான் இருப்பாங்கன்னு இல்லை. அவங்க டெலிகம்யூனிகேஷன் லைன்லேயும் நீங்கள் போகலாம். நீங்கள் சப்போஸ் மாஸ்டர்ஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் டெலிகம்யூனிகேஷன் லைனில் கூட போகலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா பவர் சிஸ்டம், அதாவது எலக்ட்ரிக்கல் லைன்லேயும் போகலாம். எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்ஸை ரெடி பண்ணுற அந்த மாதிரி கம்பெனிஸ்க்கும் நீங்கள் போகலாம். அண்ட் தென் பென்டி ஆஃப் ஸ்கோப், இதில் ஜாபில் நிறையா ஸ்கோப் இருக்குது. அதாவது இந்த எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியர் ஜாபில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆடியோ அண்ட் விஷுவல், லைட், எலக்ட்ரானிக்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ், இந்த மாதிரி க்ரியேட் பண்ணக்கூடிய எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்ஸ், ஆடி இருக்கிற எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்ஸோட கம்பெனிஸ்க்கு நீங்கள் ஜாபுக்கு போகலாம். அண்ட் தென் பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் சிஸ்டம் அண்ட் ஆட்டோமேஷன். இப்போ எல்லாமே ஆட்டோமேஷன் ஆகிடுச்சு எல்லா மிஷின்ஸும். ஸோ ஆட்டோமேஷன் கம்பெனிஸ் நிறைய பேர் வந்திருக்கு. அதெல்லாம் அந்த மிஷின்ஸான ரோபோட்ஸ் எல்லாம் நீங்கள் மேனேஜ் பண்ணுறதுக்கு உங்களை மாதிரி எலக்ட்ரானிக்ஸ் படித்தவங்களாம் போடுவாங்க. அண்ட் தென் பார்த்திங்கன்னா மைக்ரோ எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன், இந்த ரிலேட்டடாக இருக்கக்கூடிய கம்பெனிஸ்க்கும் நீங்கள் ஜாபுக்கு போக முடியும். ஸோ பிளென்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது இந்த ஜாபில். ஆனால் நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, நம்ம ஊரில் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியர்னால் ஒரு சின்ன ஜாப் தான் நினச்சிக்கிறாங்க. ஏன்னா யாருமே அவங்க நெகட்டிவ் விட்டு வெளியே வர மாட்டேங்கிறாங்க. இப்போ சென்னை, பெங்களூர் மாதிரி பெரிய பெரிய கம்பெனிஸ்க்கு நம்ம போனால் மட்டும்தான் நம்மளால் பெரிய கம்பெனிஸில் ஜாயின் பண்ணதுக்கப்புறமா நம்மளோட லைஃப் ஸ்டைல் மாறும். ஸோ உங்களுக்கு சரி கரியரும் அதிகமாகும், இல்லை சேலரியும் அதிகமாகும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, எலிஜிபிலிட்டி டு பிகம் அ எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியர் தான். எலிஜிபிலிட்டி அப்படி என்ன இருக்குதுன்னா, நீங்கள் நிறைய பேர் இன்ஜினியரிங் முடித்தா தான் ஆக முடியும் இல்லை எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியர். பிஎஸ்சி எலக்ட்ரானிக்ஸ் கூட எடுக்கலாம் ஆர்ட்ஸில். அது சப்போஸ் உங்களுக்கு எனக்கு ஆர்ட்ஸ் பிடிக்கல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் பிஇ ஆர் பிடெக் எடுக்கலாம். சில பேர் டிப்ளமோ ஹோல்டர் பண்ணுவாங்க. டிப்ளமோ ஹோல்டர் பண்ணால் பெட்டர் நான் சொல்லுவேன். டிப்ளமோ பண்ணால் கண்டிப்பாக உங்களுக்கு அதில் ஒரு 3 இயர்ஸ், அதுக்கப்புறம் இன்ஜினியரிங் ஒரு 3 இயர்ஸ் வரும். டோட்டலாக 6 இயர்ஸ் நீங்கள் படிப்பீங்க. உங்களால் கண்டிப்பாக ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு விஷயத்தை செஞ்சு பார்க்க முடியும். நீங்கள் வெறும் படித்தா மட்டும் பத்தாது, நிறைய ப்ராஜெக்ட்லாம் நீங்கள் செய்யணும். அப்போ தான் உங்களுக்கு நாலேஜபிள் ஆகும். நீங்கள் ஒரு கம்பெனிக்கு போனோன்னா இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போதும் சரி, அவங்க கேட்குற கொஷின்ஸ்க்கும் உங்களால் ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்குன்னு சொல்லி ஈஸியாக உங்களால் ஜாப் எடுத்துப்பாங்க. ஸோ ஃபைனலாக குவாலிஃபிகேஷனுக்கு வந்தாலும் +2 முடிச்சிருக்கணும், 50% மார்க்கில் இருக்கணும். ஃபிசிக்ஸ், மேக்ஸ், கெமிஸ்ட்ரி, இந்த பிசிஎம் ஸ்ட்ரீமில் நீங்கள் படிச்சிருக்கணும். நீங்கள் ஆர்ட்ஸ் படிச்சிருந்தீங்கன்னா அப்போ கூட உங்களால் பிஎஸ்சி எலக்ட்ரானிக்ஸ் எடுக்க முடியாது. நீங்கள் இந்த ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் படிச்சிருந்தால் மட்டும்தான் ஆர்ட்ஸ் காலேஜ்லேயே நீங்கள் பிஎஸ்சி எலக்ட்ரானிக்ஸ் எடுக்க முடியும். சயின்ஸ் குரூப் எடுத்துருக்கணும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா எவ்ரி கேண்டிடேட் வேர் விஷிங் டு பர்ச்சேஸ் அ டிகிரி இன் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங். ஸோ நீங்கள் எலக்ட்ரிக்கல் படித்தாலும் ஓகே தான், எலக்ட்ரானிக்ஸ் படித்தாலும் ஓகே தான், அது உங்கள் விருப்பம். ஆனால் ரெண்டுமே மோரல்லஸ் எலக்ட்ரானிக்ஸ் பேஸில் கம்பெனிஸ் தான் போக முடியும். எலக்ட்ரிக்கல் கம்பெனிஸ் இருக்குது, பட் அந்தளவுக்கு ஸ்கோப் இருக்குமான்னு தெரியாது. சப்போஸ் நீங்கள் 11th 12th படிக்காமல் நான் டிப்ளமோவை படிச்சுக்கிறேன்னு நினச்சிங்கன்னா பெட்டர். ஆனால் நீங்கள் நிறைய விஷயங்கள் ப்ராக்டிக்கலாக செஞ்சு பார்க்கணும். அட்வான்டேஜாக நீங்கள் நிறைய விஷயங்களை இன்ட்ரெஸ்ட்டோடு எடுத்து படிச்சிருந்தால் மட்டும்தான் உங்களால் டிப்ளமோ படித்த ஜாப் கன்ஃபார்மாக கிடைக்கும். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது ஸ்கோப் ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியர்.
ஸோ ஸ்கோப்புங்கிறது வந்து பார்த்திங்கன்னா, நம்ம சின்ன கம்பெனியில் ஒர்க் பண்ணிவிட்டு எனக்கு வந்து ப்ரொமோஷன் கிடைக்கல, சேலரி கம்மியாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணக்கூடாது. நீங்கள் எந்த அளவுக்கு நாலேஜபிளாக இருக்கீங்களோ அந்தளவுக்கு பெரிய பெரிய கம்பெனிஸ் உங்களால் இன்டர்வியூ அட்டன் பண்ண முடியும். ஒன்ஸ் நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போதே தெரிஞ்சிடும் அந்த கம்பெனியோட ஸ்டாண்டர்ட் என்னங்கிறது. அதுக்கப்புறம் நீங்கள் அங்கே ஜாயின் பண்ணதுக்கப்புறம் உங்களோட சேலரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15,000 இருக்குன்னா அப்படியே வந்து டபுள் மடங்கு ஆகும். 30,000 கொடுப்பாங்க ஸ்டார்டிங் சேலரியே. பாஷ் மாதிரி அந்த மாதிரி கம்பெனிலாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் சேலரியே அந்த மாதிரி பெரிய லெவலில் கொடுப்பாங்க. ஆனால் நீங்கள் எல்லாமே ப்ராக்டிக்கல் நாலேஜை தெரிஞ்சிருக்கணும், சின்ன சின்ன கோடிங் நாலேஜும் தெரிஞ்சிருக்கணும். ஸோ அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு இடத்துல ஒர்க் பண்ணுறீங்க ஃப்ரெஷராக அப்படின்னா, சின்ன கம்பெனி பெரிய கம்பெனியாக ஃபீல் பண்ணாதீங்க. நீங்கள் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியர்னு சரி ஒர்க் பண்ணுறீங்கனாவே ஓகே தான். அது வந்து நீங்கள் எந்த அளவுக்கு வந்து நீங்கள் இந்த ஜாபில் வந்து நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டோடு பண்ணுறீங்களோ, எவ்வளோ விஷயம் தெரிஞ்சுக்கிறீங்கிறது மேட்டர். அந்த ஜாபில் ஒர்க் பண்ணிவிட்டு அதுலேருந்து மேலே ஏதாவது விஷயங்கள் இருக்குது, அட்வான்ஸில் ஏதாவது விஷயங்கள் இருக்குங்கன்னா அதையும் தெரிஞ்சுக்குங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து வேறு இடத்துல நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு அங்கே இந்த நீங்கள் படிச்சிருக்கிற விஷயங்கள் எக்ஸ்ட்ரா இப்போ அட்வான்ஸாக அப்டேட்டாக இருக்கிற விஷயங்களை நீங்கள் சொல்லும்போது அவங்க இம்ப்ரெஸ் ஆவாங்க, உங்களுக்கு ஜாப் கொடுக்கவும் அதிகமாக சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ். ஸோ இந்த இன்ஜினியரிங் படிச்சிருந்தாலும் ஓகே தான். இப்போ நம்ம எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியர்னு நீங்கள் எடுக்கிறீங்கன்னாலும் உங்களோட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாகவே இருக்கும். எந்தெந்த மாதிரி செக்டார்ஸில் நீங்கள் ஜாபுக்கு போக முடியும் அப்படின்னா, பவர் கார்ப்பரேஷன் அந்த மாதிரி இடத்துக்கு நீங்கள் போகலாம். ஐடி கன்சல்டன்ட் ஆர் மேனேஜருக்கு நீங்கள் போகலாம். ஏன்னா ஐடி கம்பெனிஸில் கூட வந்து எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியர் கண்டிப்பாக தேவை. வேறு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நேவிகேஷன் டெக்னாலஜி, ஃப்ளைட்டு மானிட்டர் பண்ணுவாங்களே அந்த டெக்னாலஜிஸ் ஒர்க் பண்ணவங்களுக்கும் போகலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா கம்யூனிகேஷன் டெக்னாலஜி, இது வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் அதுக்குள்ளே வரும். அதுக்கப்புறம் பாருங்கள் ரேடியோ இன்ஜினியர். ஸோ இது கொஞ்சம் ரேரான ஜாப் தான். நெக்ஸ்ட்டு வந்து எலக்ட்ரோ மேக்னெட் இன்ஜினியர். ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய கம்பெனிஸில் ஒன் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டாக இருக்கும். வெளியில் பார்த்தா தெரியாது அந்தளவுக்கு. ஸோ இது மாதிரி வந்து எக்கச்சக்கமான கம்பெனிஸஸ் இருக்குது. இப்போ நம்ம ஊரில் இருக்க கம்பெனிஸ் அப்படின்னு சொல்லின்னு பார்த்தோம்னா எம்ப்ராய்ட் சிஸ்டம் கம்பெனி தான் வந்து அதிகமாக போயிட்டு வந்துட்டுருக்கு எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியர் எடுத்துக்கிட்டாவே. ஆனால் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியர் வந்து டேரெக்டாக வந்து யாருனாலையும் வந்து ட்ரைனிங் இல்லாமல் வந்து எடுத்துக்க மாட்டாங்க. நீங்கள் வந்து ஏதாவது ப்ரைவேட் இன்ஸ்டியூட்டில் கோர்ஸ் எதாவது கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களை வந்து எடுத்துப்பாங்க. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த பேசிக் நாலேஜஸ் எல்லாம் இருக்காங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் எடுப்பாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா டைப்ஸ் ஆஃப் ஜாப் ரோல்ஸ். ஸோ என்னென்ன டைப் ஆஃப் ஜாப் ரோல்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். என்னென்ன மாதிரி ஜாப் இருக்குது நான் ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தேன், எம்பெடட் இன்ஜினியர்னு சொல்லி. இதில் எம்பெடடில் வந்து சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் 2 டைப் இருக்குது. சாஃப்ட்வேர்னால் வந்து ப்ராடக்ட் டிசைன் பண்ணுறாங்கன்னா சாஃப்ட்வேர் டிசைன் பண்ணுவாங்க. ஹார்ட்வேர் ரோபோட்ஸ் அந்த மாதிரி டிசைன் பண்ணுவாங்க. ஸோ இது போக வந்து வேறு என்னெல்லாம் இன்ஜினியர் ஜாப் இருக்குது எலக்ட்ரானிக்ஸ் ரிலேட்டடாக அப்படின்னு பார்த்தா பயோமெடிக்கல் இன்ஜினியர் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் இன்ஜினியர்ஸ் சொல்லுவாங்க. அப்புறம் இன்ஜினியரிங் மேனேஜர்னு சொல்லுவாங்க. இன்ஜினியரிங் மேனேஜர் பெரிய ப்ராப்ளம் இல்லை. ஸோ மேனேஜிங் தான். மேனேஜிங் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அவங்க தான் பிளான் போட்டு கொடுப்பாங்க எந்தெந்த மாதிரி ப்ராடக்ட் எப்போ டிசைன் பண்ணணும்னு சொல்லி. அப்புறம் ப்ராடக்ட்டை பிளான் பண்ணுறது, டைரக்ட் பண்ணுறது அண்ட் தென் கோஆர்டினேட் பண்ணி கொண்டு போகிறதெல்லாம் அவங்க தான். கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் இன்ஜினியர் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அவங்க வந்து இப்போ கம்ப்யூட்டருக்குள்ளே இருக்கிற ரவுட்டர்ஸு, அது ரிலேட்டடான ரவுட்டர்ஸு, ப்ராசஸரு, செக்யூர் போர்ட்ஸு இந்த மாதிரி ஏதாவது எப்படி சொல்கிறது ரிப்பேர் பண்ணுறதுனாலும் சரி, இல்லை புதுசாக ஏதாவது சிப்பை மாற்றி ரெடி பண்ணுறதுனாலும் சரி. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க பண்ணுவாங்க. பயோமெடிக்கல் இன்ஜினியர் உங்களுக்கே தெரியும். பயோமெடிக்கல் அதாவது மெடிக்கல் சயின்ஸ், அதான் நிறையா இப்போலாம் வந்து மெடிக்கலில் வந்து நிறையா எம்பெடட் ப்ராடக்ட்ஸ்னு சொல்லக்கூடிய இப்போது எலக்ட்ரானிக்ஸ் ப்ராடக்ட் வந்து நிறைய வந்துருச்சு. தெர்மோமீட்டர் வந்து எல்லாமே டிஜிட்டல் ஆகிடுச்சு. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ரிப்பேர் பண்ணுறவங்களும் சரி, ப்ராடக்ட் டிசைன் பண்ணுறவங்களும் சரி, அவங்களுக்கு வந்து எம்பெடட் இன்ஜினியர் தேவை கம்பெனிஸ்க்கு. ஸோ அந்த மாதிரி ப்ராடக்ட் டிசைன் பண்ணணும்னா நம்ம எம்பெடட் இன்ஜினியர் எடுத்துப்பாங்க. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ். ஸோ இந்த ஜாப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இன்ஸ்டால் பண்ணுறதுல இருக்கட்டும், ரிப்பேர் பண்ணுறதுல இருக்கட்டும் எல்லாமே அவங்க தான் பண்ணுவாங்க. இதில் வந்து சம்டைம் வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் பண்ண வேண்டியது இருக்கும், ஒரு இடத்துல போய் ரிப்பேர் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் போகும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சேல்ஸ் இன்ஜினியர். ஸோ ப்ராடக்ட்டை டிசைன் பண்ணி டெவலப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அதை கொண்டு சேல்ஸ் பண்ணுறதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த டிபார்ட்மெண்ட் தான் அங்கே இருப்பாங்க. நீங்கள் அது என்ன தான் எலக்ட்ரானிக்ஸ் கம்பெனின்னு போனாலும் கூட அங்கே சேல்ஸ் இன்ஜினியர் தனியாக இருப்பாங்கல்ல, அதுக்காக. நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் நெட்வொர்க் அட்மினிஸ்ட்ரேட்டர், டே டு டே ரேட் ஆப்ரேஷன். ஸோ கம்ப்யூட்டர் நெட்ஒர்க்ஸ்னாவே வந்து ஒரு சப்ஜெக்ட் தனியாக நீங்கள் இன்ஜினியரிங்கில் படிப்பீங்க, ஈஸின்னு படிச்சிங்கனாவே. ஸோ கம்ப்யூட்டர்ஸ் நெட்ஒர்க்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ரவுட்டர்ஸு, மோடம் இதெல்லாம் பற்றி படிப்பீங்க. இதில் வந்து ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா நெட்வொர்க் ஆப்ரேட்டர் அட்மினிஸ்ட்ரேட்டர் கூப்பிடுவாங்க. அவங்க அட்மின் தான் வந்து ஏதாவது ப்ராப்ளம்னா அவங்க தான் பார்த்து செஞ்சு விடுவாங்க. நார்மலாக நம்ம லெபார்ட்ரி அதாவது காலேஜ் லேபில் வந்து இது வச்சுருப்பாங்க அட்மின்னு சொல்லி. இதை வந்து கொஞ்சம் நெட்வொர்க் அட்மினிஸ்ட்ரேட்டர்னால் கொஞ்சம் நீங்கள் வந்து இது ரிலேட்டடான கோர்ஸ் படிக்கணும். சர்டிஃபிகேட் கோர்ஸ் எல்லாம் இருக்குது. சிஸ்கோவில்
சிஸ்கோவில் வந்து பார்த்திங்கன்னா நெட்வொர்க் அட்மினிஸ்ட்ரேஷன் தனியாக கோர்ஸ் இருக்குது. அந்த மாதிரி கோர்ஸ்லாம் நீங்கள் படிச்சிங்கன்னா அதுவும் பார்த்திங்கன்னா அதுக்கு ஜாப்போட எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா வந்து நம்ம எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியர் தான். ஸோ அதை நீங்கள் வந்து அந்த லைனில் போகணும்னு நினச்சிங்கன்னா கூட போகலாம். ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல கெரியர் பிளாட்ஃபார்ம் தான். ஆனால் வந்து நீங்கள் ப்ராப்பரான ட்ரைனிங் இருந்தால் சின்ன சின்ன கம்பெனிஸ் ஒர்க் பண்ண முடியாது, பெரிய கம்பெனிஸ் ஒர்க் பண்ண முடியும். நல்ல நாலேஜ் இருந்தால் மட்டும் தான் அந்த பெரிய கம்பெனியில் உங்களை எடுத்துப்பாங்க. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது எலக்ட்ரானிக் கோர்ஸ் அண்ட் சர்டிஃபிகேட். என்னென்ன மாதிரி கோர்சஸ் இருக்குது, என்னென்ன மாதிரி சர்டிஃபிகேட்ஸ் நம்ம வாங்க முடியும் அப்படிங்கிறது. இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் மயமாகிடுச்சு. எல்லாமே டிஜிட்டல்லே வந்து சர்டிஃபிகேட் பண்ணுறதா இருக்கட்டும் எல்லாம் பண்ணிக்கிறாங்க, கோர்ஸ் கண்டக்ட் பண்ணிக்கிறாங்க. சப்போஸ் நீங்கள் வந்து ஆஃப்லைனில் படிக்கிறீங்கன்னு நினச்சிங்கன்னா போய் படிக்கலாம். அது வந்து இப்போ சென்னை, பெங்களூர் அந்த மாதிரி பெரிய பெரிய சிட்டிஸில் வந்து நல்ல கோச்சிங் சென்டர்ஸ் இருக்குது. ஓரளவுக்கு சுமாராக சொல்லிக் கொடுக்குற கோச்சிங் சென்டர்ஸ் இருக்குது. அது கொஞ்சம் பார்த்து விசாரித்து போய் ஜாயின் பண்ணணும். சப்போஸ் நீங்கள் ஜாயின் பண்ணுற மாதிரி டெமோ கிளாஸ் அட்டன் பண்ணி பாருங்கள். அப்போ உங்களுக்கு தெரிஞ்சிடும் அந்த கோச்சிங் சென்டர் எந்த அளவுக்கு ஒர்த்தாக இருக்குது அப்படின்னு சொல்லி. எனக்கு தெரிஞ்சது பார்த்திங்கன்னா என் ஃப்ரெண்டு ஒருத்த மாதிரி கோச்சிங் சென்டரில் படித்து ஜாயின் பண்ணாங்க. ஜாப் நல்லா தான் போயிட்டுருக்கு. ஆனால் அவன் என்ன சொன்னான் சஜஷன் பார்த்திங்கன்னா ஆன்லைனில் கோர்ஸ் அட்டன் பண்ண சொல்லுன்னு தான் சொன்னான். பட் பார்த்திங்கன்னா யாரும் வந்து ஆன்லைனில் கோர்ஸ் அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக பண்ண மாட்டோம். ப்ராக்டிக்கல் நாலேஜஸ்லாம் நிறைய வேணும்னா நம்ம டேரெக்டாக போய் பண்ண தான் பண்ணுவோம். நீங்கள் வேணும்னா நம்ம சேனல்லே வந்து எம்ப்ராய்டரி சென்டர்ஸ், கோச்சிங் சென்டர்ஸ் மாதிரி வீடியோஸ் எல்லாம் நிறைய போட்டிருக்கேன். நீங்கள் அதை வேணால் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அவ்வளோதான். யுடிமி இந்த மாதிரி பிளாட்ஃபார்மில் ஆன்லைன்லேயும் கோர்சஸ் இருக்குது. நீங்கள் படிக்கிறனால படிக்கலாம். எனக்கு சுத்தமாக நாலேஜ் இல்லை நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் டேரெக்டாக போய் படிக்கிறதுக்கு, காசு வேஸ்ட் பண்ணி படிக்கிறதுக்கு நீங்கள் இந்த மாதிரி ஆன்லைனில் படித்து நீங்கள் நாலேஜபிள் ஆனதுக்கப்புறமா நீங்கள் போய் அந்த கோர்சஸ் ஜாயின் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து அவங்க பேசிக்ஸ் எல்லாம் வந்து ஓரளவுக்கு தான் சொல்லிக் கொடுப்பாங்க, பெருசாக எதுவும் சொல்லித் தர மாட்டாங்க. நம்ம படித்தோடனே டப்புனு மறந்துடுவோம். ஸோ அதனால் வந்து அட்வான்ஸ் லெவலில் அவங்க பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா கோச்சிங் சென்டரில் இந்த டைமுக்குள்ளே முடிக்கணும்னு அவங்க ஒரு சிலபஸ் மாதிரி கம்ப்ளீட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அதனால் வந்து இவங்க படித்தாங்களா, இது என்ன பண்ணிகிட்ருக்காங்களா அவங்க யோசிக்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் வந்து பேசிக்ஸ் ஸ்ட்ராங்காக இருந்துட்டு நீங்கள் கோச்சிங் சென்டர் போகிறது பெட்டர். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் செக்டார் ஆர் இண்டஸ்ட்ரி ஃபார் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியர். ஸோ என்னென்ன மாதிரி எம்ப்ளாய்மெண்ட் செக்டார் இண்டஸ்ட்ரீஸ் இருக்குங்கிறத பார்க்கலாம். கார்ப்பரேட் பிஸ்னஸில் வந்து யூஸ் பண்ணிப்பாங்க, எம்என்சிஸ் யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா கன்சல்டிங் ஃபிர்ம்ஸில் யூஸ் பண்ணுவாங்க எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியர்ஸை, டீச்சிங்கில் யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்ஸில், இன்ஜினியரிங் ஃபிர்ம்ஸ் அண்ட் ஆட்டோமேட்டிவ் இண்டஸ்ட்ரீஸில் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா இப்போ எல்லாமே ஆட்டோமேஷன் மிஷின்ஸு இப்போ எல்லாமே ஜஸ்ட்டு ஸ்கேன் பண்ணால் பைக்கில், காரில் என்ன ஃபெயிலியர் இருக்குன்னு டக்குன்னு கண்டுபிடிக்கிறாங்களா. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் யூஸ் பண்ணுவாங்க. பவர் ஜென்ரேஷன் இண்டஸ்ட்ரீஸ் யூஸ் பண்ணுவாங்க, ஐடியில் யூஸ் பண்ணுவாங்க, லாஜிஸ்டிக்கில் யூஸ் பண்ணுவாங்க, ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணுவாங்க, டேட்டா கம்யூனிகேஷன் இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணுவாங்க. இப்போது டீச்சிங் ப்ரொஃபஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ நீங்கள் வந்து கோச்சிங் சென்டரில் வந்து நீங்கள் கோச்சராக கூட போகலாம். அதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா பெரிய டிகிரி எல்லாம் பிடெக், எம்டெக்லாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ப்ராக்டிக்கல் நாலேஜஸ் இருந்தாவே போதும். சில பேர் பார்த்திங்கன்னா டிப்ளமோவில் வந்து மாஸ்டர்ஸ் டிப்ளமோ பண்ணிட்டு கூட வந்து டீச்சிங் லைனில் வருவாங்க. அது வந்து காலேஜஸ்லேயும் சரி, காலேஜில் டிப்ளமோ சொல்லிக் கொடுக்குறவங்களாவும் வருவாங்க. அதர்வைஸ் இந்த மாதிரி வந்து ப்ராஜெக்ட் சென்டரில் இல்லை இன்ஸ்டியூட்டில், அதாவது கோச்சிங் இன்ஸ்டியூட்லேயும் நம்ம போய் ஜாயின் பண்ணிக்க முடியும். என்ன ஒன்று, உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் சேலரி வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். நீங்கள் அந்த நாலேஜை வச்சுட்டு வெளியில் எங்கே வேறு ஏதாவது எம்ப்ராய்டரி சிஸ்டம் ஜாயின் பண்ண போயிட்டீங்கன்னா அப்போ வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து உங்களுக்கு சேலரி அதிகமாக கிடைக்கும். நெக்ஸ்ட் நான் பார்க்க போகிறது டாப் ரெக்ரூட்டிங் கம்பெனிஸ் ஃபார் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியர். ஸோ இங்கே நான் மென்ஷன் பண்ணிக்கிற கம்பெனி மட்டும் இல்லை, இன்னும் நிறைய கம்பெனிஸ் வந்து பெரிய பெரிய கம்பெனிஸ் எல்லாம் நம்ம இந்தியாவில் இருக்குது. நீங்கள் அதில் கூட ட்ரை பண்ணலாம். ஸோ நம்ம இங்கே பார்த்துடலாம். பஜாஜ் எலக்ட்ரிக்கல்ஸ் லிமிடெட், சைமன்ஸு, ஆல்ஸ்டாம் கார்பரேட்டர், பராத் ஹெவி எலக்ட்ரிக்கல், விப்ரோ லைட்டிங் கார்பரேட்டர், செயின்டியர் எலக்ட்ரிக், ஹெவல்ஸ் இந்தியா லிமிடெட், ஏபிபி இந்தியா லிமிடெட், இஎம்சிஓ லிமிடெட், அப்புறம் கர்லாகேகஸ் எலக்ட்ரிக்கல் கம்பெனி லிமிடெட், பாரர் மார்க்கெட்டிங் பிரைவேட் லிமிடெட், ஆக்கர் பைமெட்ரிக்ஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட், கிராம்ப்டன் கிரேவியஸ். அப்புறம் எலக்ட்ரிக்கல் ஸ்டோர்ஸில் நீங்கள் கூட ஒர்க் பண்ணலாம். எலக்ட்ரிக்கல் ஸ்டோர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஏதாவது ப்ராடக்ட்டை பற்றி அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கும் சரி, நீங்கள் எடுத்து கொடுக்குறதுக்கும் சரி ஒர்க் பண்ணலாம். இது வந்து சின்ன சின்ன ஜாப், ஓகேவா. ஸோ இந்த ஜாபில் ப்ரமோஷன்லாம் கிடைக்காது. எலக்ட்ரிக்கல் ஸ்டோர்ஸில் ஒர்க் பண்ணால் ஷாப் கீப்பர் மாதிரி உட்காந்து ஒர்க் பண்ணால். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எவரடி இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெடு, அப்புறம் என்ன இருக்குது, ஹெச்பிஎம் பவர் சிஸ்டம்மு, மைக்ரோடெக், அதாவது நம்ம பேர் என்ன, யூபிஎஸ் ஜென்ரேட் பண்ணக்கூடிய கம்பெனி. இப்போ நிறையா யூபிஎஸ் கம்பெனி தான் நிறையா வந்துருச்சு. ப்ராம்ப்டம் அந்த மாதிரி, ஆம்ரான்லாம் அந்த மாதிரி வந்து நீங்கள் யூபிஎஸ் ஜென்ரேட் பண்ண கம்பெனிஸ் கூட ஒர்க் பண்ண முடியும் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியராக எம்ப்ராய்டரி ஃபீல்டில் இருந்துட்டு.
நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்க கம்பெனிலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா பேஸ்டு கம்பெனி, மேட் இன் இந்தியா அந்த மாதிரி சொல்லக்கூடிய கம்பெனிஸு. இது போக வந்து பார்த்திங்கன்னா நிறையா ஃபாரின் எம்என்சி கம்பெனிஸ்லாம் நம்ம இந்தியாவில் போயிட்டுருக்கு. எக்ஸாம்பிளுக்கு சொன்னால் பாஷ் கம்பெனி சொல்லலாம், ஓகேவா. ஸோ இந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாம் வந்து கூட இருக்குது. வால்வோ கூட வந்து பார்த்திங்கன்னா இருக்குது, ஓகேவா. ஸோ இந்த மாதிரி கம்பெனிஸில் வந்து பெரிய பெரிய காலேஜஸ்லேருந்து அவங்க வந்து ரெக்ரூட் பண்ணி எடுத்துப்பாங்க. சப்போஸ் நீங்கள் வந்து வேறு எதாவது கம்பெனியில் ஒர்க் பண்ணி அது உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் டேரெக்டாக அப்ளை பண்ணி போகலாம். ஃப்ரெஷராக எடுக்கணுன்னா அவங்க வந்து பெரிய பெரிய காலேஜஸ் தான் டார்கெட் பண்ணுவாங்க, சின்ன சின்ன காலேஜஸ் டார்கெட் பண்ண மாட்டாங்க. பப்ளிக்காகவும் அந்தளவுக்கு வந்து ரெக்ரூட்மெண்ட்லாம் வந்து எந்த இடத்துலையும் வந்து பெரிய பல்காக எடுக்கிற மாதிரி ரெக்ரூட்மெண்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால் வந்து நீங்கள் அந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் நீங்கள் போகணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கப்புறம் தான் போக முடியும். உங்களுக்கு சேலரியும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஹை சேலரியே கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா அட்வான்டேஜஸ் ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியர். ஸோ எந்தெந்த மாதிரி அட்வான்டேஜஸ் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியருக்கு இருக்குது அப்படின்னா, இப்போ நான் சொல்லியிருந்தேன்ல முன்னாடி எம்என்சி கம்பெனிஸில் பெரிய பெரிய கம்பெனியில் போனால் சேலரி நிறைய தருவாங்கன்னு சொல்லி. சேலரி மட்டும் இல்லை, நிறைய விஷயங்கள் வந்து அவங்க வந்து செலவு கொடுப்பாங்க. பெரிய பெரிய எம்என்சிக்கு போகும்போது லீவாக இருக்கட்டும் இல்லை லஞ்சாக இருக்கட்டும் எல்லாமே அவங்க ஃப்ரீயாக வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஆனால் வந்து நீங்கள் சின்ன கம்பெனியில் போகும்போது எந்த அளவுக்கு கஷ்டப்படுறீங்க அப்படிங்கிறது மேட்டர் இல்லை, எந்த அளவுக்கு நீங்கள் நாலேஜபிளாக இருக்கீங்க தான் மேட்டர். உங்களுக்கு நாலேஜ் டெவலப் பண்ண முடியாத இடத்துல வந்து நீங்கள் இருக்கக்கூடாது. அதுக்காக நான் வந்து இப்போது நைட் ஷிஃப்ட்டில் ஒர்க் பண்ணுறேன், எனக்கு படிக்கிற டைம் இல்லை, அந்த மாதிரி எல்லாம் ஜாப் இருந்தால் கொஞ்சம் கஷ்டம் தான். ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும், அப்புறம் போக போக கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சுன்னா ப்ராப்ளம் இல்லை. ஆனால் நீங்கள் வந்து எந்த ஜாப்பில் இருக்கீங்களோ அந்த ஜாப்பில் வந்து உங்களுக்கு ரிலேட்டடான ஜாப் இல்லை இன்ட்ரெஸ்டான ஜாபில் வந்து நீங்கள் அதுக்கு தேவையான ஸ்கில்ஸை நீங்கள் வளர்த்திக்கணும். அந்த மாதிரி ஜாபில் இருங்க. மோஸ்ட்லி அந்த மாதிரி ஜாபில் இருந்தால் பெட்டர். அதை விட்டுட்டு நான் வந்து இப்போ எலக்ட்ரானிக்ஸ் படிச்சிருக்கேன், நான் வேறு ஏதாவது மெக்கானிக்கல் ஜாப் போகிறேன் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் போனீங்கன்னா வந்து இந்த மாதிரி இப்போ நாங்கள் போட்டிருக்க வீடியோவில் ஹவு டு பிகம் எலக்ட்ரானிக்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு தேவையில்லை. நீங்கள் வேறு ஜாப் பார்த்துட்டு அவங்க ஒரு ஹை ஸ்டாண்டர்ட் சேலரி கிடைக்காம நீங்கள் வேறு கஷ்டப்படலாம், அவ்வளோதான் பிரச்சனை. இப்போது நீங்கள் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியர் படிச்சிருக்கீங்க, எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியர் வந்து ஒர்க் பண்ணலாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நிறையா ஸ்கில்ஸை வளர்த்திக்கணும். அப்போ தான் இந்த ஜாப் கூட நீங்கள் வரவே முடியும். ஜஸ்ட் டிகிரி வந்து ஒரு குவாலிஃபிகேஷன் மட்டும் தான். டிகிரி நம்பி எல்லாம் யாரும் வேலை கொடுக்குறது இல்லை, ஸ்கில்ஸை பார்த்து தான் வேலை கொடுக்குறாங்க. அதுக்காக சொன்னேன். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இப்போது இன்ஜினியரிங் முடிச்சுட்டு சினிமா நடிக்க போவாங்க, இன்ஜினியரிங் முடிச்சுட்டு லாயர் ஆவாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய நடக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஃபேமிலி பேக்ரவுண்ட் வந்து எந்த மாதிரி இருக்குங்கிறத பொறுத்து. ஸோ உங்கள் ஃபேமிலி பேக்ரவுண்ட் எந்த மாதிரி இருக்கோ அதை பொறுத்து தான் நீங்கள் டிகிரி கம்ப்ளீட் பண்ணணும். எந்த டிகிரி கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களோ அதே டிகிரியில் ஜாப் மோஸ்ட்லி ஜாயின் பண்ண பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு நல்ல சேலரி கிடைக்கும் ஃப்யூச்சரில். ஸ்டார்டிங்கில் சேலரி கம்மியாக கிடைச்சாலும் ஃப்யூச்சரில் உங்களுக்கு கண்டிப்பாக லக்கும் அடிக்கும். அந்த லக் டைமில் நீங்கள் வந்து ஒரு நல்ல கம்பெனிக்கு போவீங்க, நல்ல சேலரிக்கு போவீங்க. ஆனால் நீங்கள் சப்போஸ் நான் படித்தது ஒன்று, நான் வேலை செய்கிறது ஒன்று, நீங்கள் வேலை செஞ்சீங்கன்னா அது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங்கில் இப்போதைக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாமே தவிர ஒரு 5 இயர்ஸ்க்கு அப்புறம் அது கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாது. அப்போ மறுபடியும் நீங்கள் மாறணும்னு நினைக்கும் போது கூட உங்களால் மாற முடியாது. அதுக்காக சொன்னேன். நெக்ஸ்ட் நான் பார்க்க போகிறது எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரோட ஸ்கில்ஸ். ஸோ ஸ்கில்ஸ் செட் வளர்த்துக்குன்னு சொல்கிறீங்களே, என்னென்ன மாதிரி ஸ்கில்ஸ் செட்லாம் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியருக்கு இருக்குதுன்னு நீங்கள் கேட்பீங்க. ஸோ மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 2 டைப் ஆஃப் ஸ்கில்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ப்ரோக்ராமிங் ஸ்கில்லு, தென் வந்து கோர் எலக்ட்ரானிக் ஸ்கில்லு. ப்ரோக்ராமிங் ஸ்கில் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கோடிங் ரிலேட்டடாக தான் வந்து எல்லாமே மைக்ரோ சிப் வச்சு தான் வந்து எல்லாமே நம்ம ஆட்டோமேஷன் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அப்படி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா கோடிங் நாலேஜ் இல்லைன்னா வந்து எந்த ஜாப்புமே எலக்ட்ரானிக் ஜாப்புமே வந்து ஒர்த்தாக இருக்காது. ஸோ பேசிக்கான C++ தெரிஞ்சுதான் கூட போதும். உங்களுக்கு அந்த பேசிக்ஸை வச்சு நீங்கள் வேறு ஏதாவது புதுசாக கோடிங் கொடுத்தா கூட நீங்களால் வந்து பில்ட் பண்ணிக்க முடியும். அண்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹார்ட்வேர் லைனில் ஸ்கில்ஸ்ன்னு சொன்னால் ஆர்டினோ, ராஸ்பெரி பை அந்த மாதிரி போர்டெல்லாம் இருக்கும். நீங்கள் அந்த மாதிரி போர்டில் வந்து சின்ன சின்ன ப்ராஜெக்ட்லாம் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஐடியா கிடைக்கும். இப்போ போர்ட்ஸ் எல்லாம் என்ன மாதிரி இருக்குது, இல்லை எந்தெந்த மாதிரி சர்க்யூட்ஸில் எப்படி கொடுக்கணும் கனெக்ஷன்ஸ், அந்த மாதிரி உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். நிறைய ப்ராஜெக்ட்ஸ் செய்யுங்கன்னு இதுக்கு தான் சொன்னேன். டிப்ளமோ கேண்டிடேட்டாக இருந்தால் வந்து உங்களால் வந்து ப்ராஜெக்ட்ஸு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டடாக பண்ணுவீங்க. அதுக்காக தான் சொன்னேன் டிப்ளமோ படிக்க சொல்லி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மைக்ரோ கண்ட்ரோல், மைக்ரோ ப்ராசஸ்ன்னு சொல்லி 2 விஷயம் முக்கியமாக நீங்கள் படிப்பீங்க ஏசி எலக்ட்ரானிக்ஸ் ஸ்கூலில். இந்த 2 விஷயத்தில் வந்து இப்போ எனக்கு 2 மைக்ரோ கண்ட்ரோலை பற்றி எனக்கு தெரியும், 2 மைக்ரோ ப்ராசஸை பற்றி தெரியும்னு சொல்லி நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக சொல்கிற மாதிரி இருந்தீங்கன்னா உங்களோட ஸ்கில்ஸ் வந்து செமையாக ஒரு ஃப்ளோவில் இருக்குன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சால்ட்ரிங். ஸோ இது ஒரு பேசிக்கான திங் தான். சால்ட்ரிங்கில் ஒரு மேட்ரு அப்படின்னு நினைப்பீங்க. ஸோ சால்ட்ரிங்கில் வந்து எந்த அளவுக்கு சால்ட்ரிங்க்கே தனி ஜாப் இருக்குது நம்ம ஊரில். ஸோ ஃபாரின்லேயும் இருக்குது, இப்போ நிறையா வந்து பண்ணியும் கொடுக்குறாங்க. நார்த் இந்தியாஸில் கூட சால்ட்ரிங் சொல்லி ஜாப் இருக்குது. ஆனால் வந்து அந்தளவுக்கு சேலரி வந்து பெருசாக இருக்காது. ஆனால் அந்த சால்ட்ரிங்கோட ஸ்கில்லை வந்து நீங்கள் வளர்த்தி வச்சுட்டு எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியருக்குள்ளே போகும்போது நீங்கள் அதுவும் அந்த ஸ்கில்லை வச்சு கூட உங்களால் வந்து வேலைக்கு எடுக்க சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் அந்தளவுக்கு வந்து ஒருத்தான கேண்டிடேட்டாக தெரிவிங்க.
ஓகே, ஹார்ட்வேரெல்லாம் சொல்லிட்டோம். இப்போ சாஃப்ட்வேர் போயிடலாம். மேட்லேப்னு சொல்லி ஒரு பார்த்தீங்கன்னா இமேஜ் ப்ராசஸிங்கில் ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. சில எலக்ட்ரானிக்ஸில் படிச்சிருந்தீங்கன்னா இது ஒரு லேபாக வரும் மேட்லேபுங்கிறது. ஸோ இந்த சாஃப்ட்வேரில் வந்து பார்த்தீங்கன்னா இமேஜ் ப்ராசஸிங் லைனில் வந்து நீங்கள் போகணும்னு நினச்சிங்கன்னா இந்த எலக்ட்ரானிக்ஸ் ஃபீல்டுக்குள்ளே இமேஜ் ப்ராசஸிங் லைன் இருக்குது. எல்லாமே டோட்டலி சாஃப்ட்வேர் தான். ஹார்ட்வேரில் நீங்கள் அந்த கனெக்ஷன் கொடுக்கணும் அவசியம் இல்லை. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மேட்லேபை நீங்கள் ஃபஸ்ட் தரவாக படிக்கணும். அதுக்குள்ளே நிறைய ப்ராஜெக்ட் செஞ்சு பார்க்கணும் மேட்லேபுக்குள்ளே. அதுக்கும் பார்த்தீங்கன்னா கோடிங்ஸ் தேவைப்படும். C++ இந்த மாதிரி கோடிங் இல்லை மேட்லேப் லாங்குவேஜ்னே தனியாக இருக்குது. அது பெருசாக கஷ்டமாலாம் இருக்காது. நீங்கள் அந்த நாலேஜ், அதாவது பேசிக் நாலேஜ் தெரிஞ்சிருந்தால் போதும், உங்களால் வந்து கோடிங் டிசைன் பண்ண முடியும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா PLC SCADA. ஸோ நம்ம ஊரில் வந்து நிறையா PLC SCADA கம்பெனி இருக்குது. அந்த கம்பெனிஸில் வந்து நீங்கள் வந்து ஒர்க் பண்ணணுன்னா PLC SCADAவோட சாஃப்ட்வேர்ஸ் பற்றி தெரிஞ்சிருக்கணும். அதை ஆப்ரேட் பண்ணுறத பற்றி தெரிஞ்சிருக்கணும். இது போக வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிமுலேஷன் சாஃப்ட்வேர்னு சொல்லுவாங்க. அந்த சிமுலேஷன் சாஃப்ட்வேர் வந்து பார்த்திங்கன்னா மல்டிசிம், ஒர்க்கெடு, ப்ரோட்டியஸ் இந்த மாதிரி வந்து சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் இருக்கும். நீங்கள் சப்போஸ் சிமுலேஷனில் லைனில் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க, எனக்கு எப்படி மேட்லேப் இமேஜ் ப்ராசஸிங் லைன் சொன்ன மாதிரி சிமுலேஷன் சாஃப்ட்வேர்ஸை பற்றி நீங்கள் தெரிஞ்சிருக்கீங்கன்னா நீங்கள் எந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்கீங்களோ அந்தளவுக்கு ஒர்த்து. ஏன்னா சிமுலேஷனில் வச்சு கூட நிறைய பேர் வந்து ஹார்ட்வேராக டிசைன் பண்ணுவாங்க. ஸோ அதை நீங்கள் உங்களுக்கு சிமுலேஷன் சாஃப்ட்வேர் எந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்கோ அதை வச்சு கூட உங்களுக்கு வேலை கொடுக்க சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா டிப்ஸ் டு கெட் அ ஜாப் ஆஸ் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியர். எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியர் ஜாபுக்கு போகணும், இந்த மாதிரி டிப்ஸ் எல்லாம் தேவைப்படும் அப்படின்னு தான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். சேல்ஸ் கூட சொல்கிற மாதிரி நம்ம முன்னாடி சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் நீங்கள் வந்து தரவாக இருக்கணும். அது டிப்ளமோ படிச்சிருந்தாலும் சரி, இன்ஜினியரிங் படிச்சிருந்தாலும் சரி. நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், ஆன்லைன் ஆஃப்லைன் கோர்சஸ் எதாவது கம்ப்ளீட் பண்ணி சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும். பிளாக்ஸ், டியூட்டோரியல்ஸ் எதாவது ஃபாலோ பண்ணிங்கன்னா நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ணிப்பீங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹார்ட்வேர் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் செய்யுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களோட ஏரியா ஸ்பெஷலைசேஷன், இப்போ சார்ஜிங் லைனு இல்லை இமேஜ் ப்ராசஸிங் லைனு, அதர்வைஸ் வந்து பார்த்திங்கன்னா சிமுலேஷன் லைனு. ஸோ இந்த மாதிரி வந்து எந்தெந்த லைன் நீங்கள் சூஸ் பண்ணணும்னு நினச்சிங்களோ ஸோ அந்த ஸ்பெஷலைசேஷன் சூஸ் பண்ணி அதுக்கப்புறமா ஒர்க் பண்ண ஆரம்பிங்க. ஏன்னா ஹார்ட்வேர் பண்ணிவிட்டு கடைசியில் எனக்கு வந்து சாஃப்ட்வேர் லைனில் வேலை வேணும்னு கிடைக்காது. அதுக்காக சொன்னேன். ஓகே, நம்ம ஃபைனலாக வந்துட்டோம். சேலரி. ஸோ சேலரி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியருக்கான சேலரி வந்து இப்போ நம்ம சென்னையில் வந்து ஃப்ரெஷர் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியருக்கு வந்து பார்த்திங்கன்னா 8,500லேருந்து 31,400 வரைக்கும் தராங்க ஒரு மந்த்துக்கு. அதே வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு கம்பெனியில் வந்து பாருங்கள் 12,000 to 35,000 தராங்க per மந்த்துக்கு. ஸோ எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து உங்களோட சேலரி வந்து இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே போயிட்டுருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.